சரியா? மகளிர் உதவி எண் அப்படின்னா என்னென்ன உதவிலாம் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி சொல்லலாம். சரிங்களா? மகளிருக்கு உதவி ஆகும், எங்களுக்கு எப்படி உதவி ஆகும் நீங்களாம் கேட்கலாம். அப்படிதானே? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? வீட்டுல அம்மா தங்கச்சிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்லுங்க. சரியா? மகளிர் உதவி எண் அந்த இருக்கு பாரு. கீழே என்னென்ன உதவி போட்டிருக்கு? சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம். இந்த 5 உதவியும் சேர்த்து எங்க ஆபீஸ்க்கு கீழே பண்றதுனால, அதாவது ஒரே குடையின் கீழே 5 உதவிகள் கிடைக்கிறதுனால எங்க ஆபீஸ்க்கு ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்னு சொல்லி பேரு. சரிங்களா? இதுல பண்ற சட்ட உதவி அப்படின்னா என்னன்னா, லாயர் வச்சு ஹெல்ப் பண்ணுவோம்ல, அதாவது கோர்ட்ல இப்போ ஒரு கேஸ் நடக்கும், நம்ம வீட்லயே இருக்கட்டும், நம்ம மிடில் கிளாஸா அதாவது நடுத்தர வர்க்கமா இருக்கோம் அப்படின்னா நம்மளால ஒரு வக்கீல் பிடிச்சி ஒரு கேஸை பாக்குறதுக்கோ இல்ல ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் கோர்ட்ல நடக்கும்ல, அதெல்லாம் பாக்குறதுக்கு உதவி வேணும் அப்படின்னா சட்ட உதவி தேவைப்படுதுன்னா 181ங்கிற நம்பருக்கு நம்ம தாராளமா கால் பண்ணலாம். சரிங்களா? ரெண்டாவது என்ன உதவி போட்டிருக்கு? மருத்துவ உதவி. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒண்ணு வீட்டுல நடந்து போச்சு. இப்ப நீயும் உங்க அம்மா தான் இருக்க, உங்க அம்மாவுக்கு வெளியில உன்னை கூட்டிட்டு போக முடியாது, கூட்டிட்டு போக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உனக்கு ஏதோ அடிபட்டுருச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? 108 இருக்கு, 108 கால் பண்ணலாம்ல. பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. 108 இல்ல, சப்போஸ் அந்த லைன் கிடைக்கல, 108 இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்கன்னா என்ன செய்யலாம்? 181க்கு நீங்க கால் பண்ணி. சரிங்களா? சரியா? ஏதோ அடிபட்டுருச்சு, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்துல நீங்க கால் பண்ணலாம். மூணாவது காவல் உதவி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க? போயிருக்கீங்களா? எதுக்கு போயிருக்கீங்க? சொல்லு.